சார் இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி நம்ம பேசலாம். நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம் சார். இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கோவம் வருது. பெண்களை வந்து ரொம்ப இது பண்ணி ரேப் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அபியூஸ் பண்ணுறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க கராத்தேலேருந்து? 100% இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். எனக்கு ஒரே டாக்டர் தான். ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், பாய்ஸ் கிண்டல் பண்ணினாங்கன்னு என்கிட்ட அழுதுகிட்டு வந்து சொன்னாக்க நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு கிளாஸில் பசங்க கிண்டல் பண்ணாங்க, அவனை அடிச்சிட்டேன். கிளாஸ் டீச்சர் வந்து என்னை திட்டினாங்க, அவங்க அப்பா கூட்டினாங்கன்னு சொன்னால் நான் போய் உனக்காக சப்போர்ட் பண்ணி டீச்சர்கிட்ட பேசுகிறேன். கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, பாய்ஸ் கிண்டல் பண்ணாங்க அடிக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படித்தான் வளர்த்தேன் தைரியமா. 10th 11th தாண்டினவொடனே அப்பா பசங்க எல்லா பாய்ஸும் வந்து மற்ற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஐ லவ் யூ தான் சொல்றாங்க, என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேங்க, பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டாம் பாய்ஸா நான் வளர்த்தேன். டான்ஸ் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டு இப்படி அட்வொகேட். சூப்பர். ஆனா ஸ்கூல் முக்கியமா அந்த டீனேஜ் காலகட்டத்தில் தைரியமா வளருன்னு சொல்லி எல்லாம் இன்னி வரைக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ற ஒரு டாக்டர். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர். எஸ், இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, எல்லா கேர்ள்ஸுமே அந்த ஒரு 15-16 வயசு வரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிறது மட்டும் இல்லை, வெறும்னா டிஃபெண்ட் அவன் அடிச்சா, எதிராளி அடிச்சா நம்ம காத்துக்கிறது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். அந்த செல்ஃப் டிஃபென்ஸை திரும்ப அவனுக்கு அடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். திரும்ப கையை வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த எந்த பொண்ணையுமே பார்க்கக்கூடாது. அப்படிதான் நம்ம வந்து அந்த கேர்ள்ஸுக்கிட்ட அப்படிதான் சொல்லிதான் நான் டீச் பண்றப்ப, நான் கராட்டே கிளாஸ் வச்சு நடத்துறேன், ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு தெளிவா சொல்லுவேன், கேர்ள்ஸ் நீங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, கேர்ள்ஸ் திருப்பி அடிச்சா பாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் கிட்டவே வரமாட்டாங்க, கொஞ்சம் மட்டத்தனமா இருப்பாங்க. ஆனா திரும்ப அடிக்கிற ஆளு அப்படின்ற தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் சட்டை எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கறது. அது என்னைக்குமே நல்லது. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம், நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். இவ்வளோ அழகா எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. எப்போ எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.